தொல்காப்பியம் தமிழன் கிளவியும் அதனோரற்றே. கிளவி காப்பி குடிச்சிட்டே இருக்கு, இதான் இதுக்கு ஷார்ட்கட்டு. கிளவி காப்பி குடிச்சிட்டே இருக்கு. இடஞ்சொலி எழுத்துக்கள் ட ய ல. இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, பொருந்தாவற்றை கேட்டுருவாங்க. ட ய லான்னு கொடுத்துட்டு இதில் எது போட்டிங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசை தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 6th டேர்ம் 1 இயல் 1 பாடம் 3 வளர்தமிழ். தமிழ் மொழியின் இனிமை வளமை பற்றி சொல்கிறது தான் அந்த பாடம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அதில் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவமும் மற்றும் எழுத்து வடிவமும் கொண்டுள்ளன. ரெண்டாவது இருக்கு பாருங்கள், இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் அவ்வளோ தடவை கேட்டிருக்காங்க. யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இது யார் கூறியது? பாரதியார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினங்களாம் எங்கள் தாய். இது ரெண்டுமே யார் கூறியது? இங்கே எழுதுவாங்க. இது ரெண்டுமே கூறியது யார்? பாரதியார். ரொம்ப 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 முக்கியம். ப்ரீவியஸ் கொஸ்டின் அத்தனை தடவை கேட்டிருக்காங்க. மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. டக்குன்னு கேட்பாங்க, இங்கே டேஷன் போட்டிங்கன்னா இங்கே வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது டேஷன் கொடுத்துட்டு கீழே மொழி வேறு நான் ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. மேபி கேட்கலாம். மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை ஆகியவை உடையவை. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்ன? தொல்காப்பியம். இதற்கு ஒரு கூற்று சொல்கிறாங்க. அது என்னதுன்னா, சாலை தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதே மாதிரி இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்கான இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும். சரியா? அதனால் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். அதற்கு முன்னாடியே இலக்கியம் இருந்ததாக அறிஞர் பலர் சொல்கிறாங்க. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. கேட்பாங்க, தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாக அமைந்துள்ளனன்னு சொல்லிட்டு வலஞ்சொலி இடஞ்சொல்லின்னு கொடுத்துட்டு கேட்பாங்க. வலஞ்சொலி எழுத்துக்கள் மறந்துடக்கூடாது. அடுத்து இந்த இருக்கு பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். வலஞ்சொலி எழுத்துக்கள், இடஞ்சொலி எழுத்துக்கள். வலஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்ன? அ, ஏ, ஔ, ந, ஞ. இடஞ்சொலி எழுத்துக்கள் ட, ய, ல. இதில் கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, பொருந்தாவற்றை கேட்டுருவாங்க. ட, ய, லேன் கொடுத்துட்டு இதில் எது பொருந்தாவற்று அப்படின்னு கேட்டுருவாங்க. இதை பார்த்தா நம்ம பசங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க, என்னன்னே புரியாது. அப்புறம் தான் ஞாபகம் வரும் இது வலஞ்சொலி இடஞ்சொலி எழுத்துக்கள். இப்போ இதில் ஆன்சர் என்ன? ஏ. ட, ய, ல 3 என்னது? இடஞ்சொலி எழுத்துக்கள். மட்டும் வலஞ்சொலி எழுத்துக்கள். கொஸ்டின் இது மாதிரி கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ட, ய, ல இது இடஞ்சொலி. இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரூல் அவுட் பண்ணிடலாம். இந்த வலஞ்சொலி எழுத்துக்களை பார்த்துக்கோங்க. இப்போது தெரிந்து தெளிவோம். அதுக்கும் கீழே இந்த 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. சொல், முதலில் ஆளப்படும் இலக்கியம், மேற்கோள். இது 3 கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். தமிழ் தொல்காப்பியம் தமிழன் கிளவியும் அதனோரற்றே. கிளவி காப்பி குடிச்சிட்டே இருக்கு, இதான் இதுக்கு ஷார்ட்கட்டு. கிளவி காப்பி குடிச்சிட்டே இருக்கு, இதான் இதுக்கு ஷார்ட்கட்டு. தமிழ்நாடு எங்கே இருக்குது? சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். கடலில் உட்காந்து காரப்பொரி சாப்பிட்டுட்டே இருக்கும். இங்கே பாருங்க, கடலில் உட்காந்து காரப்பொரி சாப்பிட்டுட்டே இருக்கும். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நிதி கருத்தினி ஆயின். சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம். அப்படியே அந்த மேற்கோளை கொடுத்துட்டு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அடுத்து தமிழன் அப்பர் தேவாரம். தமிழன் கண்டாய் கொடுத்துட்டு கேட்பாங்க. தமிழன் கண்டாய்னு கொடுத்துட்டு இது எந்த நூலில் உள்ளது அப்படின்னு கேட்பாங்க. தேவாரத்தில் உள்ளது திருத்தாண்டகம். இப்போ அடுத்தது சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். உயர்திணை, அக்ரிணை என 2 திணைகள் உள்ளது. உயர்திணைக்கு ஆப்போசிட் ஆக்சுவலாக என்னது? தாழ்திணை. அதை தாழ்திணைன்னு சொல்லாமல் அக்ரிணைன்னு சொல்கிறாங்க. அக்ரிணையை எப்படி பிரிக்கலாம்? அல் ப்ளஸ் திணைன்னு பிரிக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த போட்டிருக்க பாருங்க, கேட்பாங்க. பிரித்தெழுத்துக்களை கேட்பாங்க. அடுத்து பாகற்காய். பாகற்காயை எப்படி பிரிக்கலாம்? பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய். அதை கசப்பு காய்னு சொல்லாமல் பாகற்காய்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த 2 பிரித்தெழுத்துக்கும் முக்கியம், கேட்பாங்க. பாகற்காய், பாகு ப்ளஸ் அல் ப்ளஸ் காய், அக்ரிணை, அல் ப்ளஸ் திணை. இவ்வாறு பெயரிடுவதில் தமிழ் மொழி சீர்மை மிக்க மொழி அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. இப்போது வளமை மொழி. இலக்கண நூல் தொல்காப்பியம், நன்னூல், சங்க இலக்கியங்கள் 8 தொகையும் 10 பாட்டும், அறநூல்கள் நாலடியாரும் திருக்குறளும், காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. அங்கே பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க புக்கில். பட் கொஸ்டினை கேட்கும்போது அவங்க மேட்ச் த ஃபாலோயிங் தான் கேட்பாங்க. இப்படி கொடுத்துட்டு இதை மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க. நம்ம எதுன்னு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அறநூல்கள், நாலடியார், திருக்குறள், இலக்கண நூல்கள், தொல்காப்பியம், நன்னூல், சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு, காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. மாற்றி மாற்றி கொடுத்துருவாங்க, அதை பார்த்துக்கோங்க. அடுத்து பூவின் 7 நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர் வருவதை தனித்தனி பெயர்கள் உண்டு என தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், அடுத்து கீழே இது ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட்டு கேட்பாங்க.
மா மா என்னும் ஒரு சொல்லுக்கு பல பொருள் உண்டு. அந்த பல பொருளுக்கு தான் இங்கே எழுதியிருக்காங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஒன்று வச்சுருக்கேன். என்ன ஷார்ட்கட்னா, மரத்தில் ஒரு பெரிய விலங்கு உட்காந்துருக்கு. சரியா? ஒரு பெரிய விலங்கு உட்காந்துருக்கு. அது கீழே அதோட மகளை பார்க்குது. அந்த மகள் அழகா இருக்கா, அறிவாக இருக்கா, மேன்மையாக இருக்கா, வயலில் வண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கா. பட்டாம்பூச்சி பிடிப்போம்ல, அதை வண்டுன்னு வச்சுக்கோங்க. வண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கா. அந்த வண்டை பிடிச்சி துகள் துகளாக வெட்ட போகிறான் அந்த பொண்ணு. இதுதான் ஷார்ட்கட். மா என்னும் சொல்லுக்கு பல பொருள் உண்டு. மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு கேட்பாங்க. மா என்னும் பொருளுக்கு கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் உள்ள ஒரு ஆப்ஷன் எடுத்து கொடுத்துருவாங்க. சரியா? நான் சொன்ன ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மரத்தில் பெரிய விலங்கு உட்காந்துருக்கு. அது கீழே அதோட மகளை பார்க்குது. அந்த மகள் அறிவாக இருக்கா, அழகாக இருக்கா, மேன்மையாக இருக்கா, வயலில் வண்டு பிடிச்சிட்டு இருக்கா. அந்த வண்டை பிடிச்சி துகள் துகளாக வெட்ட போகிறான். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. வளர்மொழி அப்படிங்கிற ஹெட்டிங்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசை தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும். இப்போ கேட்பாங்க, வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டும் தமிழ் எது அப்படின்னு கொடுத்துட்டு கீழே இயல் இசை நாடகம் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நமக்கு நாடகத்தமிழ், அதை பார்த்துக்கணும். தாவரத்தின் இலைப்பெயர்கள், பூவின் 7 நிலைகளுக்கு வேறு வேறு பெயர்கள் உண்டு அப்படிங்கிறத பற்றி முன்னாடியே பார்த்தோம். இப்போது தாவரத்தின் இலைப்பெயர்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்க்கலாமா? நமக்கு என்னென்ன தெரியும்? அகத்தி, பசலை, முருங்கை. இதோட இலைப்பேர் என்ன? கீரை. நமக்கு தெரியும். அகத்துக்கீரை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மல்லித்தலை கொடுங்க அப்படின்னு சொல்லுவோமா? அது முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது பனை, தென்னை. பனை ஓலை, தென்னை ஓலை தெரியும். அதோட இலைப்பேர் என்ன? பனையோட இலைப்பேர் வந்து ஓலை. பனை, தென்னை, ஓலைன்னு சொல்லுவோம். அது நமக்கு தெரியும். கரும்பு, நாணல், தோகை. கரும்பு, நாணல் அதோட இலைப்பேர் என்ன? தோகை. சப்பாத்தி, கள்ளி, தாளை. அதோட இலைப்பேர் என்ன? மடல். அரச மரம், மா, பலா, வாழை. அதோட வாழை இலைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். அரச மரம், ஆலமரம், மா, பலா, வாழை இதெல்லாம் வந்து அதோட இலைப்பேர் வந்து இலை தான். அது நமக்கு பிரச்சனை இல்லை. கமுகு வந்து வேற என்னன்னு சொல்லுவாங்க? பாக்குன்னு சொல்லுவாங்க. அதோட தாவர இலைப்பேர் என்ன? கூந்தல். நெல் வரகு அதோட இலைப்பேர் என்ன? தாள். நமக்கு தெரிஞ்சது அகத்துக்கீரை, பசலைக்கீரை, மல்லியை தலைன்னு சொல்லுவோம். பனை, தென்னை, ஓலை அது நமக்கு தெரியும். நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கிறதுலாம் இந்த இதுதான். சப்பாத்தி, கள்ளி, தாளை அது மடல். கரும்பு, நாணல்லாம் தோகை, கமுகுனா கூந்தல், நெல் வரகுனா தாள். அதை மட்டும் பார்த்துக்கோங்க.